Taste the Daily. திருப்பத்தூரில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி உள்ளிட்ட அதிமுகவினர் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை இருசக்கர வாகனங்களில் ஒட்டி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கோரி திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைத்திடும் வகையில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் கூறிய அந்த சாரை கண்டுபிடிக்க கோரி இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானது. பொங்கல் பண்டிகையையொட்டி 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் பொம்மிடி வாரச்சந்தைக்கு வந்தன. அவற்றை வாங்க பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குவிந்தனர். சராசரியாக 10 கிலோ எடை கொண்ட ஆடுகள் 8500 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையாகின. இந்நிலையில் அந்த வாரச்சந்தையில் ஒரே நாளில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கரூர் மாவட்டத்தில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணிக்கான ஏற்பாடுகளை முறையாக செய்யாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கிய அதிகாரிகள் அதற்கு உரிய ஏற்பாடுகளை முறையாக செய்யவில்லை. இதனால் ஆச்சிமங்கலம் நியாய விலைக் கடை பெண் பணியாளர் டோக்கனை பெற்றுக்கொண்டு பொருட்களை விநியோகம் செய்வதற்கு திணறினார். பொருட்கள் யாருக்கு கொடுத்தோம் என தெரியவில்லையே என்றும் ஒரு உதவியாளர் கூட இல்லை என்றும் புலம்ப நேரிட்டது. இதனால் பொங்கல் தொகுப்பு பெற வந்த பொதுமக்கள் தேவையின்றி நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் நேர்ந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் நெற்பயிர்கள் புகையான் நோயால் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் மழை பெய்த நிலையில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டது. இருப்பினும் நன்னிலம் மற்றும் குரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் 10 நாட்களில் அறுவடை செய்யவிருந்த நெற்பயிர்கள் புகையான் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டதால் நெற்பயிர்கள் பதறாகின. இயற்கையால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு வேளாண் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்ட புகையான் பாதிப்பிற்கு மருந்தடிக்கவும் இதுகுறித்து ஆலோசனைகளை வழங்கவும் வேதனையோடு கோரிக்கை விடுத்தனர். மழையால் பாதிச்சுது, வெயிலால் பாதிச்சுது, இப்போ புகையானால பாதிச்சிருக்கோம். பாதிப்புங்கிறது சின்ன விஷயம் இல்லை, பாதிப்புனா ஏக பாதிப்பு. நேற்று நல்லா இருந்தது மாரி இருந்து இன்னைக்கு காலையில் வயலுக்கு பார்த்தா இந்த பாருங்க அடியில் உள்ளது. இது ஏதாச்சும் எதுக்காவது ஆகுமான்னு ஒன்றையும் சொல்லுங்க. இந்த நெல்லாம் பதறா போயிட்டு இந்த நாங்கள் மிஷினுக்கு கூட இந்த நெல்லுலாம் ஆகாதுங்க. எங்களுக்கு வைக்கல் கூட எடுக்க மாட்டாங்க. நாங்கள் என்னங்க பாவம் பண்ணோம்? விவசாயிகளை வஞ்சிக்கிற வகையில் இயற்கை எங்களை பாதிக்குது. இந்த பாதிப்புக்கு அதிகாரிகள் ஏவோ இல்லை யாராவது பார்த்து இந்த நாளில் இந்த மருந்து அடிக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நாங்கள் காலங்காலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மருந்து எந்த மருந்தும் கட்டுப்பில்லை. நேற்று 2000 ரூபாய்க்கு வாங்கி மருந்து அடிச்சிருக்கோம். மருந்து அடிச்சும் போயிட்டு தான் இருக்குது. இது கட்டுக்குள் வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்தளவு மழை வெயில் எல்லாத்தையும் பாதிக்கப்படுறது விவசாயி தான். இந்த புகையானுக்கு திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும். ராணிப்பேட்டை அருகே பேருந்தும் காய்கறி லாரியும் மோதிக்கொண்ட விபத்து காரணமாக கீழே குட்டி கிடந்த காய்கறிகளை பொதுமக்கள் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர். ராணிப்பேட்டை சிப்காட் அடுத்த எம்ராய்டு நகரில் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்ட பக்தர்களை ஏற்றிச் சென்ற கர்நாடக மாநில அரசு பேருந்தும் எதிரே வந்த காய்கறி ஏற்றி வந்த கோலார் பகுதியைச் சேர்ந்த லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 4 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். காயமடைந்த 35க்கும் மேற்பட்டோர் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் லாரியில் இருந்து கொட்டிய சுமார் 16 டன் காய்கறிகளை பொதுமக்கள் அள்ளிச் சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.